செயல்படாத முதல்வர், சட்டசபை, எதிர்க்கட்சிகள் இருப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வரும் 7ஆம் தேதி இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் வெளிச்சத்தின் தீர்வை நோக்கி என்ற தலைப்பில் தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாகவும் 20, 21ஆம் தேதிகளில் தமிழகம் வரும் கட்சித் தலைவர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் செயல்படாத முதல்வர், சட்டசபை, எதிர்க்கட்சிகள் இருப்பதாக குற்றம் சாட்டிய தமிழிசை, சட்டசபை கூட்டத்தை நீடித்தால் பருப்பு, மின்சாரம் உள்ளிட்டவற்றில் நடந்த ஊழல் வெளிவரும் என்ற காரணத்தால் குறைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டமன்றம் செயல்படாத முதலமைச்சர், செயல்படாத அரசாங்கம், செயல்படாத சட்டமன்றம், செயல்பட முடியாத எதிர்க்கட்சிகள், இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு வழிவகுக்காமல் குறுகிய காலத்தில் 3 நாட்கள் தான் அதை நீட்டிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகள் கொடுத்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பல பிரச்சனைகள், மின்சாரத்தில் ஊழல், முட்டையில் ஊழல், பருப்பில் ஊழல், ரோடு போடுவதில் ஊழல், எல்லா ஊழலும் விவாதிக்கப்பட வேண்டாம் என்ற ஒரு நோக்கத்தோடு அதை முடக்குகிறார்களோ. அரசியல் நோக்கத்துடன் லோக்சபாவை முடக்கும் செயலில் காங்கிரசார் ஈடுபடுவதாகவும் தமிழிசை தெரிவித்தார்.